கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் அரசு செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியம், தொகுப்பூதிய ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்யவும், கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் செவிலியர்கள் கோரிக்கை விடுத்து இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கத்தின் சார்பில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகிறது. இது மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தமிழக அரசு செவிலியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கொரோனா தொற்று காலத்தில் மிக திறமையோடு மிக சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும், பதவி உயர்வு மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் பேர் ஆர். ஜீவா ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கத்துடைய மாநில இணைச் செயலாளர்.